அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரையும் நடுவில் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி 2 பேர் ஒரே மாதிரி வராங்க. அவங்க தான் கவின் அண்ட் நவீன். ஆமாம், அவங்க ட்வின்ஸ். அவங்க தான் பிரசாத்தோட பிஏ, அசிஸ்டன்ட், செக்ரட்டரி எல்லாமே. அவங்கள தாண்டி பிரசாத் கிட்ட யாராலையும் பேசுகிறது என்ன நெருங்க கூட முடியாது. அப்படின்ற மாதிரி பிரசாத் அபிநயா கிட்ட இவங்க 2 பேரையும் இன்ட்ரடக்ஷன் தரான். அப்புறம் அபிநயா, வாங்க வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா. அவங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் சார்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேச வந்தோம், நீங்கள் கொஞ்சம் உள்ளே போகிறீங்களா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. சார் மேடம்மா? ஏன் இவரை விட நீங்கள் கம்மி பொசிஷனில் இருக்கீங்களா? இது பிஏ செக்ரட்டரினா உங்கள் சார் என்ன சூப்பர்வைசருக்கெல்லாம் பிஏ செக்ரட்டரியாக வைக்கிறாங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் கேள்வி கேட்கவும் பிரசாத் முகம் மாறுது. அதை புரிஞ்சுக்கிட்டேன் அபிநயா. சாரி, நான் சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன், மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது தானே அப்படி மீன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதும் பிரசாத், ஆமாம். அப்போது ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன மேம் உங்களை சார்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவங்க என்னை விட சின்ன பசங்க, அதனால ஒரு மரியாதையாக எப்படி கூப்பிடணுன்னு மாற்றி கூப்பிட்டாங்க போல். அண்ணின்னு கூப்பிடுங்கப்பா அப்படின்னு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்ல, அவங்க 2 பேரும் சரிங்க அண்ணி அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரி, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வரேன்னு அபிநயா உள்ளே போகிறா. நேராக கிச்சனுக்கு போகிறா. போயிட்டு அவள் காஃபி போட்டுட்ருக்கப்போ செஃப் வந்துடுறாரு. வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. இல்லை, காஃபி போடலான்னு வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ, நான் போட்டு தரேன் மேடம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் செஃப். அதுக்கு அபிநயா, இல்லைங்க, வந்ததுலேருந்து நான் சும்மா தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். செஃப்போ சரிங்க மேடம் அப்படின்ட்டு அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு. ஆமாம், டின்னருக்கான ஃபுட் ரெடி பண்ண போயிடுறாரு. அப்புறம் அபிநயா காஃபி அவங்க 4 பேருக்கும் போட்டுட்டு வெளியே கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு போகிறா. அப்போது அவள் காதில் விழுந்த சில வார்த்தைகள் இதுதான். சார், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை சார், அதனால தான் உங்களை இமீடியட்டாக இங்கே ஷிஃப்ட் ஆக சொன்னோம். கரெக்டு தான், ஆனால் என்ன உங்களை தாண்டி யாரும் தொடக்கூடாது, அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்னும் உங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மறந்துடாதீங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம்னோ உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளோ முக்கியம்னோ உங்களுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத விஷயங்கள் என் காதுக்கு கூட வரக்கூடாது. நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பிரசாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டர் போடுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். அபிநயாவை பேசிகிட்டே பார்த்த பிரசாத், அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் ஃபைன் தானே அப்படின்னு டாபிக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அபிநயாவுக்கு இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு புரியல. ஆனால் கேட்டதை வச்சு பார்த்தா பிரசாத் இவங்க 2 பேருக்கும் சொல்கிற வேலையை இந்த 2 பேரும் செய்யணும், அதை அவள் புரிஞ்சுக்கிட்டா. பிரசாத் இவ கேட்டிருக்க மாட்டான்னு நம்புகிறான். ஏன்னா அபிநயா ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, ரொம்ப காமாக தான் இருந்தா. அதை பார்த்ததும், வாமா வா, என்ன காஃபியா, கொடு எனக்கும் காஃபி குடிக்கணும் போலே இருந்தது அப்படின்னு பிரசாத் உடனே சொல்லவும் அபிநயா எடுத்துகிட்டு வந்து அவங்க 3 பேருக்கும் தரா. அவளோட கப்பை எடுத்துகிட்டு உள்ளே போக போது பிரசாத் நிறுத்தி, எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசணும்னு அவர் சொன்னார்ல, ஸோ நான் உள்ளே போகிறேன். நான் போய் கொஞ்சம் உள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு இன்னும் இந்த வீடை சுற்றி பார்க்கணும், நான் போகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவள் கேட்டுட்டான்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணி பேசுகிறா. பிரசாத்துக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. உள்ளே போகிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே, அது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்? உள்ளே போகிறேன்னு சொன்னாலே போதும், நான் விட்டுருவேன், அவ்வளோ மோசக்காரன் கிடையாது நான் அப்படின்னு பிரசாத் சொல்கிறான். சரிம்மா, நீ போ, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு பிரசாத் உள்ளே அனுப்பிடுறான். அபிநயாவும் காஃபி எடுத்துகிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது பிரசாத் கையை ஆட்டி ஆட்டி ரொம்ப கோவமாக பேசுகிற மாதிரி கேட்குறான்.
அவள் அதுக்கு பெருசாக கண்டுக்காம ஃபேக்கில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு அவன் நடந்து உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டு அவள் விட்டு அந்த லைப்ரரியை போய் பார்க்கலான்னு போகும்போது லைப்ரரி கிட்ட போகிறான். போன உடனே அவளுக்கு ஏதோ ஒரு பயம் வருது. அப்போ போய் பார்க்கும்போது அவள் கணவன் மேலேயே கொஞ்சம் டவுட் இருந்ததுனால அவளுக்கு உள்ளே போய் என்ன பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் இப்போது அவன் சொன்ன இருட்டாக இருக்குது, எனக்கும் இந்த வீட்டை பற்றி தெரியாது, போய் ஏதாவது பண்ணிடாது, எதில் மாட்டிக்காத, அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கே பயம் வருது. இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த ரூம் வாசல் கிட்ட போகிறான். போகும்போது உள்ளே இருந்து கொஞ்சம் ஏதோ சத்தம் வர மாதிரி கேட்குது. சாதாரண சத்தம் இல்லை, அது பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதுக்கு வம்பு, நம்ம இன்னொரு நாள் பிரசாத்தோடய வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் கடகடன் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி சுற்றி போய் பால்கனியில் பார்க்குறா. அங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. அந்த வியூவில் பார்த்தவ அவள் வீடு வெளியே தெரியாத அளவுக்கு அதை சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுன்னு இருக்குது. வெளியேருந்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வெறும் வீடும் அப்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இருக்குன்னு தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு பங்களா இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பால்கனி வியூவில் மட்டும் அப்படியே அதுக்கு பேக் சைடில் ஒரு ஏரி இருக்குது. அந்த வியூ ரொம்பவும் நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ், காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. அவளுக்கு மறுபடியும் அந்த சந்தேகம் வந்தது. இவர் சொல்கிற ஒர்க் பார்த்தா ஏதோ சூப்பர்வைசர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சூப்பர்வைசருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு செக்ரட்டரிலாம் இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடு கம்பெனிலேருந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிற ஒர்க் சாதாரணமாக தெரியுது. என்ன தான் இவர் பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ மர்மமாக வச்சுக்கிறாரு? இன்றைக்கி நைட் எப்படியாச்சும் கேட்டே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவள் பொறுமையாக நடந்து அவரோட ரூமுக்கு போகிறா. அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவளோட காஃபி கப்பை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு பெட்டில் படுத்துட்டு டிவி பார்க்கலான்னு டிவி ஆன் பண்ண ட்ரை பண்ணுறா. அது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, அதுக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அது ஓப்பனே ஆகலை. சரி, அவள் ஃபோன் எங்கன்னே இப்போ தான் தேடுறா. தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா மறுபடியும் நெட்டே கிடைக்கல. ஆன்லைனில் தான் பார்க்க முடியல. ஆஃப்லைன் கேம்ஸ் ஏதாவது விளையாடலான்னு விளையாண்டுட்டுருக்கா. அப்போ பிரசாத் உள்ள வரான். என்னாச்சு, போர் அடிக்குது போல் இங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் இல்லை இங்கே இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டேங்குது, எப்போ கிடைக்கும்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, நானும் கேட்டிருக்கேம்மா, இப்போது அது ஒரு 2-3 நாளில் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே சுற்றி இத்தனை வீடு இருக்குது, இவங்க யாருக்குமே இன்டர்நெட் ஆக்சஸே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இல்லை தெரியலம்மா, நான் இந்த ஏரியாவுக்கே புதுசு, நீ சும்மா என்கிட்ட கேள்வி கேட்கறதால எனக்கு பதில் தெரியும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரசாத் எதையோ மறைக்கிற மாதிரியான ஒரு பார்வையை பார்த்துட்டு இப்போதைக்கு இவளுக்கு தெரிய வேணான்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையாக நடந்து போகிறான். அவனை அபிநயா பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏதோ இவர் மறைக்கிறாரோன்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அவன் ஹஸ்பண்ட் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப உண்மையாக இருக்கிறதால அந்த சந்தேகத்தை அவளை ஆட்கொள்ள அவள் விடலை.